வணக்கம். வணக்கம். நம்ம நிறைய நடுத்தர குடும்பங்களுக்கு ஒரு கேள்வி இருக்குல்ல. சம்பளம் ஓரளவுக்கு தான் வருது, ஆனா செலவு மட்டும் ஏறிட்டே போகுது. இதுல எப்படி சேமிக்கிறது? பெரிய வருமானம் இருந்தா மட்டும்தான் சொத்து சேர்க்க முடியுமா? இது உண்மையா? இல்லவே இல்லைன்னு சொல்றாருங்க சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் நிதின் கௌஷிக். அடாமாங்க. அவர் சொல்றத கேட்ட ஆச்சரியமா இருக்கு. பெருசா வருமானம் இல்லாமலே ஒரு 10 வருஷத்துல சராசரி குடும்பம் கூட 1.2 கோடிக்கு மேல சொத்து சேர்க்க முடியுமா? அவரோட ட்வீட் அப்புறம் சில கருத்துக்களை வச்சுதான் நாம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். இந்த ஐடியாலாம் நிஜமா ஒர்க் அவுட் ஆகுமா? உங்களுக்கும் இது செட் ஆகுமா? சரி, கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாமா? முதல்ல குழந்தையின் எதிர்காலம் பத்தி. குழந்தை பிறந்த உடனே மாசம் ஒரு 10,000 முதலீடு செய்ய ஆரம்பிக்கணும்னு அவர் சொல்றாரு. இது கேட்கறதுக்கு சிம்பிளா இருந்தாலும் ஒரு சராசரி குடும்பத்துக்கு இது எந்த அளவுக்கு சாத்தியம்? நல்ல கேள்வி கேட்டீங்க. 10,000 ரூபாய். அது சிலருக்கு ஈஸி, சிலருக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். உண்மைதான். ஆனா கௌஷிக் சொல்ற அந்த ட்ரிக் என்னன்னா, இதை சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், அதாவது எஸ்ஐபி மூலமா இண்டெக்ஸ் ஃபண்டுகள்லயும் அப்புறம் பிபிஎஃப் மாதிரியான திட்டங்கள்லயும் பிரிச்சு போட சொல்றாரு. இதுக்கு பின்னாடி இருக்கிற மேஜிக் அது கூட்டு வட்டி தான். சிம்பிளா சொன்னா வட்டிக்கு வட்டி. ஓஹோ, கூட்டு வட்டியா? ஆமா. இப்படி செஞ்சா ஒரு 15 வருஷத்துல கிட்டத்தட்ட 60 லட்சம் வரைக்கும் சேர்க்க முடியும்னு அவர் கணக்கு போடுறார். இதுல சுவாரஸ்யமே என்னன்னா, நீங்க ஆரம்பத்துல போடுற அந்த சின்ன அமௌண்ட் இருக்கு, அது காலம் போக போக தானாவே வளர்ந்து ஒரு பெரிய தொகையா மாறும் பாருங்க. இதுக்கு தேவையானது பொறுமையும் விடாம முதலீடு பண்றதும் தான். சரி, குழந்தையின் எதிர்காலம் ஓகே. அடுத்து எல்லாருக்கும் இருக்கிற அந்த பெரிய கனவு, சொந்த வீடு. ஆனா பெரிய ஹோம் லோன் வாங்கிட்டா நம்மளோட ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் போயிடுமே. இதுக்கு கௌஷிக் கிட்ட ஏதாவது வேற ஐடியா இருக்கா? ஆமா. இங்கதான் அவர் கொஞ்சம் வித்தியாசமா யோசிக்க சொல்றாரு. எடுத்த உடனே லோன் போட்டு வீடு வாங்க வேண்டாம். முதல்ல கொஞ்ச நாள் வாடகை வீட்லயே இருந்துட்டு அந்த வீட்டு விலையில ஒரு 25% தொகையாவது டவுன் பேமெண்ட்டுக்கு சேருங்கன்னு சொல்றார். 25%? அதுவே பெரிய அமௌண்ட் ஆச்சே. ஆமா, அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் லோன் வாங்கினாலும் அந்த 20 வருஷ லோனை டார்கெட் பண்ணாம 10 வருஷத்துல கட்டி முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணணும். இதுக்கு மாசம் மாசம் கட்டுற இஎம்ஐ உங்க வருமானத்துல ஒரு 35% மேல போகாம பாத்துக்கணும். 10 வருஷம் 35%, இது கொஞ்சம் டைட்டாச்சே. ஆமா, கொஞ்சம் டைட்டு தான். ஆனா இதனால வட்டி செலவு இருக்குல்ல, அது கிட்டத்தட்ட பாதியா குறைஞ்சிரும். யோசிச்சு பாருங்க. லாங் டேர்ம்ல பார்க்கும்போது இது ஒரு பெரிய ஃபினான்ஷியல் ரிலீஃபா இருக்கும். கொஞ்சம் ஷார்ட் டேர்ம் கஷ்டப்பட்டாலும் பின்னாடி நல்லா இருக்கலாம். சரி. அடுத்தது ரிட்டையர்மெண்ட். நிறைய பேர் இபிஎஃப் மட்டும் போதும்னு இருக்காங்க. ஆனா பணவீக்கம், மெடிக்கல் செலவெல்லாம் பார்த்தா அது எப்படி போதும்? நிச்சயமா பத்தாது. கரெக்டா சொன்னீங்க. அதனாலதான் என்பிஎஸ் மாதிரி திட்டங்கள்ல மாசாந்திரம் போடுற தொகையை அதிகமாக்கணும். அது மட்டும் பத்தாது, ரிட்டையர்மெண்ட்டுக்காகவே தனியா ஒரு எஸ்ஐபி ஆரம்பிக்கிறது ரொம்ப அவசியம்னு கௌஷிக் சொல்றார். இந்த 2 வழியிலையும் சரியா முதலீடு பண்ணா ஒரு 10 வருஷத்துல ஒரு 30 லட்சத்துல இருந்து 35 லட்சம் வரைக்கும் சேர்க்கலான்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இது உங்க ரிட்டையர்மெண்ட் ஃபண்டுக்கு ஒரு நல்ல பேஸ கொடுக்கும். இப்ப நீங்க சொன்ன இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா வருமானத்தை விட பழக்க வழக்கங்கள் தான் சொத்து சேர்க்க முக்கியம்னு சொல்றாங்களே, அது எந்த அளவுக்கு உண்மை? அது 100க்கு 100 உண்மைங்க. கௌஷிக் சொல்றதுல எனக்கு இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்டா தெரியுது. வருமானம் எவ்வளோ வந்தாலும் சரி, தேவையில்லாத செலவு குறைக்கலைன்னா, அதாவது இந்த லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன் சொல்றோம்ல, அதை கண்ட்ரோல் பண்ணலைன்னா கையில காசு நிக்காது. ஆமா, அது உண்மைதான். செலவுகளை அப்பப்போ ட்ராக் பண்றது, ஒரு சேவிங்ஸ் கோல் வச்சு அதை முடிச்ச பிறகுதான் டூர் போறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள். அதே மாதிரி ஒரு 5 லட்சம் சேர்த்துட்டோம், இல்ல ஒரு லோனை சீக்கிரமா கட்டிட்டோம்னா அது ஒரு சின்ன வெற்றியா கொண்டாடணும். அது நம்மள இன்னும் டிசிப்ளின்டா இருக்க வைக்கும் இல்லையா? இது ஒரு முக்கியமான கேள்வி கூட. இந்த சின்ன சின்ன பழக்கங்கள் எப்படி பெரிய அளவுல சொத்து சேர்க்க உதவுது? இது ஒரு சைக்காலஜி மாதிரி தான். ஓகே, அப்போ இந்த எல்லா வழிகளையும் ஒரு குடும்பம் விடாம ஒரு 10 வருஷம் ஃபாலோ பண்ணா அவங்க நெட்வொர்த் எங்க நிக்கும்? கௌஷிக் கணக்குப்படி பார்த்தா மியூச்சுவல் ஃபண்ட்ல ஒரு 72 லட்சம், பிபிஎஃப், இபிஎஃப்என், என்பிஎஸ் இதுல எல்லாம் ஒரு 28 லட்சம், எஃப்டி, எமர்ஜென்சி ஃபண்டுன்னு ஒரு 8 லட்சம், அப்புறம் வீட்டு கடன் எல்லாம் போக அந்த வீடோட மதிப்பு ஒரு 15 லட்சம். ஆக மொத்தம் 1.2 கோடிக்கும் மேல போகுதே. இது நிஜமாவே சாத்தியமா? இதோட அர்த்தம் என்ன? கௌஷிக்கோட மெசேஜ் ரொம்ப சிம்பிள்ங்க. செல்வம் சேர்க்கிறது அப்படி ஒன்னும் பெரிய கம்பசூத்திரம் இல்ல. அதுக்கு தேவையானது பொறுமை, விடாமுயற்சி, அப்புறம் கொஞ்சம் ஸ்மார்ட்டான ஆனா எளிமையான ஃபினான்ஷியல் டிசிஷன்ஸ். பெரிய சம்பளம் வேணும், இல்ல பெரிய ரிஸ்க் எடுக்கணும்னு அவசியமே இல்ல. சின்னதா ஆனா தொடர்ச்சியா செய்யற முயற்சி தான் பெரிய ரிசல்ட் கொடுக்கும். அந்த 1.2 கோடிங்கிறது வெறும் நம்பர் இல்ல, அது ஒரு ஃபினான்ஷியல் டிசிப்ளினோட வாழறதோட ரிசல்ட். சரி, இந்த ஆழமான அலசல் முடியும் போது உங்ககிட்ட ஒரு கேள்வி.
இப்ப நாம டிஸ்கஸ் பண்ண இந்த ஃபைனான்ஷியல் ஹேபிட்ஸ் எல்லாம் தாண்டி உங்களுடைய லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷன் பயணத்துக்கு மறைமுகமா ஹெல்ப் பண்ற மாதிரி இன்னைக்கே உங்களால மாத்திக்கக்கூடிய நான் ஃபினான்ஷியல், அதாவது பணம் சாராத ஒரு சின்ன பழக்கம் என்னவா இருக்கும்? சும்மா யோசிச்சு பாருங்களேன்.